நண்பர்களே, இதுதான் இந்த வாரத்தில் நான் சாப்பிட்ற கடைசி நல்ல சாப்பாடு. வரும் பார்த்தீங்கன்னா கோவா போகிறோம், ட்ரெயின் ஏறுறோம். சாப்பாடு கர்நாடகா சாப்பாடு எப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அங்கே அனுபவிச்சிருக்கேன். நாட்டில் நம்ம தமிழ்நாடு சாப்பாடு தான், மற்றபடி அங்கே போனால் சாப்பாடுலாம் அந்தளவுலாம் பெருசாக இருக்காது. பார்த்துங்க, கடைசியாக சாப்பிட்டுக்கிறோம். சென்னையிலேருந்து நாங்கள் மதியம் ஒரு 3 மணி அளவுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா எங்கள் சென்டரில் 4:20க்கு ட்ரெயின். அதனால் திருமணம் போய் மெட்ரோவில் ஏறி கிளம்பிட்டோம். சென்ட்ரலில் இறங்கிட்டு அப்புறம் 4:20க்கு ட்ரெயினை பிடிச்சிட்டோம். நாங்கள் ட்ரெயினை பிடிச்சிட்டு ஒரே வைப்பு தான். நாங்கள் அப்புறம் ஓரளவுக்கு அப்படியே பசங்களாம் ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மங்களூர் எக்ஸ்பிரஸ், அந்த ட்ரெயினில் தான் இப்போ நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். ஜனவரி 12, 2026 நாங்கள் கிளம்புறோம். இந்த ட்ரெயின் கரெக்டாக சென்ட்ரலில் 4:20க்கு கிளம்பி காலையில் 7:20க்கு இங்கே விடுது. இந்த ட்ரெயின் மங்களூர் எக்ஸ்பிரஸ். டோட்டலாக இது 16 மணி நேரம் ஜெர்னியாக இருக்கும். ட்ராவலர் நிறைய ஆகும் நம்ம போகிறது. ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் கம்பெனிலேருந்து அப்படியே கிளம்புனால எங்களால் சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியல. அதனால் டின்னர் என்ன பண்ணிட்டோம், ரயில்வேஸ்லேயே சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோம். சாப்பாடு ஓகே தான், நல்லா தான் இருந்தது. நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம். பார்த்தீங்கன்னா மங்களூர் சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவா போகிறதுக்கு மட்கான் ஸ்டேஷன் போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் தான் புக் பண்ணணும். சின்ன வந்தே பாரத் அதான் ஏற போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் வந்தே பாரத் எப்போ இருக்குன்றத நாங்கள் பார்ப்போம். ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா க்ளீனாகவே இருக்குது. அது மாதிரி உட்காந்தோடனே தண்ணி பாட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் சீட்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு நம்ம வந்தே பாரத்தோட சர்வீஸு. சீட்லாம் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. இல்லை ஃபுல் ஏசி தான், எல்லாமே நல்லா இருந்துச்சு. டிடிஆர் ஒரு 10 நிமிஷத்தை ஒரு டிக்கெட் செக் பண்ணார். அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. 2 இட்லி, 1 வடை, கொஞ்சம் ரவா கேசரி, ரவா கிச்சடி, சாம்பார் கொஞ்சம், சட்னி கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு டீ பிக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. பசங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியும். சுடுதண்ணி கொடுத்தாங்க, அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் கேக் கொடுத்தாங்க, கப் கேக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா லோக்கோ பைலட்டோட கேபினு, வந்தே பாரத்தோட. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போதே என்ன சொன்னாங்க, டனல் வரப்போகுது அப்படின்னாங்க. இப்போ பாருங்கள், டனல் வீடியோவில். Okay, let's go.
இப்போ டனல் பார்த்திங்கள்ல, இப்போ நம்ம வெளில வந்த டனல் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லைனில் ஒரு 18 டனல் இருக்கான். இது வந்து ஒரு சின்ன டனல் தான். ஆல்மோஸ்ட் இந்த டனல்லே பார்த்திங்கன்னா 6.4 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் டனல் இருக்குது. அதுதான் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆன் டைமுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்துடுச்சு. லஞ்சு பார்த்திங்கன்னா நாம் வந்து நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஆர்டர் பண்ணுறோம். இது வந்து பருப்பு டால் கொடுத்துருந்தாங்க, பட்டர் சிக்கன் கொடுத்துருந்தாங்க, ஒயிட் ரைஸ் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்து ஒரு பொரியல் கொடுத்துருந்தாங்க. கேரட்டு பீன்ஸ் போட்டு ஒரு பொரியல் ஒன்று, சப்பாத்தி, அதான் பட்டர் சிக்கன் இருக்கலாம், அதுக்கு சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க, பிக்கல் கொடுத்துருந்தாங்க, ஃபோர்க்கு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேர்டு கொடுத்துருந்தாங்க, டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் அப்புறம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோம். இந்த ஆப்போசிட்டில் ஒரு கப்புள்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்கள்ல, கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸ் தான். கோயம்புத்தூர்காரங்க தான். நல்ல லைஃப்பை வந்து ஒரு லெவலுக்குள்ள என்ஜாய் பண்ணணும் இருக்குல்ல, பக்காவாக என்ஜாய் இது. நாங்கள் அந்த ஃபால்ஸ் வழியாக போகிறோம் பார்த்தோம். ஃபால்ஸ் வழியாக போகும்போது அது வந்து வேறு ரூட்டாக, உப்ளி லைன் ரூட்டாக. இது வந்தே பாரத் போகிறது இது வேறு ரூட்டு. ஆனால் போகிற இந்த ரூட்டும் பயங்கரமாக தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து ரிவர் தான். இதுதான் எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8 ரிவர் கிராஸ் பண்ணுறோம் அது வரைக்கும். இன்னும் கரண்டாவுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இது வந்து இது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு லொக்கேஷன் எல்லாமே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மங்களூர்லேருந்து வந்தே பாரத்தில் போயிட்டுருக்கோம். இப்போ மட்கான், அதாவது கோவா ஒரு பார்ட்டு, அந்த ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். இது நல்லா இருக்குது லொக்கேஷன் ஃபுல்லாகவே. ஒரு வழியாக மட்கான் வந்து இறங்கிட்டோம். கோவாவில் ரீச் ஆகிட்டோம். கோவா தான், சவுத் கோவாலே இது மட்கானு. இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நார்த் கோவாவுக்கும் சவுத் கோவாவுக்கும் மிடில் பாகாவில் தான் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரூம் எடுத்துருக்கோம். கொஞ்சம் ரெசார்ட் புக் பண்ணிருக்கோம். அங்கே தான் இப்போ வந்து வெஹிக்கிள் வந்துகிட்டு இருக்கு, எங்களை பிக் பண்ண டாக்ஸி. அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறோம். நாங்கள் அடுத்து அங்கே போயிட்டு ட்ராவல்ஸில் போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து எங்கள் இதில் இதுதான் கொஞ்சம் ஒரு லைட்டாக வந்து கொஞ்சம் அரை போல்ட்டு கைண்ட் இருக்குது. கோவான்னு சொன்னேன், எல்லாம் 2 ட்ரெஸ் தான் போட்டு இருப்பாங்க. சொன்னேன் எல்லாம் பொருளுக்கு 2 ட்ரெஸ் தான் இருக்காங்க. வந்து இன்னும் கோவா வந்து இந்தியாவுக்கு வெளில இருக்குனுச்சியா? கோவா வந்து இந்தியாவில் ஒரு டெரிட்டரிக்கு தான் நம்ம இந்தியன் கல்ச்சர் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாரும் கூட அப்படி தானே இருக்குது. அது பேனர் வச்சுருக்காங்க, மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது இந்தியாவில் தான் இருக்குது. பீச்சில் மட்டும் அந்த ஃபாரினர்ஸ் தான் 2 பீஸ் போட்டுருப்பாங்க, மற்றவங்க தான் நம்மளோட ட்ரெடிஷ்னலில் தான் இருப்பாங்க. ஃபேமிலிஸாகவும் வருவாங்க. இடமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்டாலாம் இல்லை, ஒன்றும் அந்த நார்த் இந்தியான்றாங்களே இது வந்து கிடையாது. ஆனால் இது பார்க்கும்போது தெரியுது, ஈர நதிகாரம் ஒன்று எல்லாம் கலவையாக இருக்குதுலாம். இல்லையா? எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, எப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது. இந்த இதில் கூட வீலு மாட்டி சின்ன வீலு மாற்றி உடஞ்சிட போகுது. வந்த ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி நிற்கிது வந்தே பாரத். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருக்குது. வந்தே பாரத்தில் சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. ரெஸ்ட்ரூம் சூப்பராக இருந்தது. இல்லை எனக்கு வந்து மற்றது எப்படியோ இந்த வந்து ஒரு நம்ம 3rd கிளாஸ் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருந்தது, பிஸ்னஸ் கிளாஸ் இல்லாத. எதிரும் ஃப்ளைட்டில் போனதெல்லாம் நாங்களுக்கு தெரியல. நானும் தான் போனதில்லை, வீடியோவில் தான் நானும் பார்த்துருக்கேன். நான் மட்டும் நான் அங்கேயே பார்த்துருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரான்னு சொல்ல முடியாது, ஆனால் ஆவரேஜ்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்துச்சு. சாப்பிட்ற கூட சுட தண்ணி இருக்குங்க, என் கை அப்படியே தீஞ்சு போச்சு. சரியா போகுது, ஒன்றும் முடியல. இன்றைக்கி வந்து கோவா நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ஏறணும். இன்றைக்கி கரெக்டாக வந்து 1 மணி ஆகும். 1 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா மட்கான் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிருக்கோம். இங்கேருந்து 50 கிலோமீட்டரு ரெசார்ட்டுக்கு போயிட்டு பாகா பீச்சிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி தான் ரெடி பண்ணுறோம் ரூமு. போயிட்டு ரீல்ஸ்லாம் எடுத்துட்டு
போடுறோம். இதுக்கு முன்னாடி போட்ட ரீல்ஸ்லாம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ இருக்கும். இன்ஸ்டாகிராம் வந்து சொம்பு பாய்ஸ் ஃபாலோ இதே தான். பண்ணிங்களா? ஃபாலோ பண்ணிங்க சொம்பு பாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எப்படி சொல்கிறோம். பார்த்து வரும். ஏன்னா ஒரே வீடியோவை போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. நானும் கஷ்டப்பட்டு இந்த வீடியோக்கு மிஞ்சி போனால் இந்த ட்ரிப்புக்கு எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக ஒரு 1.25 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம். இதுக்கு மட்டும் வியூஸ் போடலாம். நாங்கள் சூசைட் பண்ணிக்கிறதால வழி தெரியல. ஆமாம், மெமரிஸ் சும்மா ஒரு பண்ணு சொல்கிறேன். அதுக்காக சூசைட் பண்ண முடியும். பார்த்துங்க, நியர்பை வந்து 1.25 லட்சம். தட் மீன்ஸ் 1,75,000 இன்வெஸ்ட் திஸ் ட்ரிப்பு. பாருங்க, பசங்க வந்தோடனே வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்க, 2 காரு பசங்க எடுத்திருக்காங்க. இதோ இருக்கிறாங்க. இந்தா இந்த காரு இப்போ பார்த்தீங்கன்னா 2 காரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துருக்கோம். அங்கே ஒரு காரு. Time is gone. Come. இதுல கூட நமக்கு அண்ணே தேவையில்லாத அண்ணா நான் இதுதான் பிடிக்காத விஷயம். நான் அனுப்பிச்சிருக்கேன் பாரு. உன்னைத்தானே நீ எந்த ஊரு என்னோட ஆடு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு நான் அடுத்த பார்ட்டில் வந்து உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.